Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 3 year LLBக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண போற ஒரு ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏனா ரூட்டினாவே வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன அப்படினா ஒன் இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து கேட்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக 3 year LLBக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா என்னென்ன ஸ்கேன்ட் காப்பி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லையோ சிஸ்டத்துலையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா 10 o'clock மேலே தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவசரப்பட வேண்டாம். நம்மளுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அவசரம் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த எல்எல்பிக்கான உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லா சம்மந்தமான ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தெரியாத விஷயத்தை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய லா யூனிவர்சிட்டிலேயே, அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேயே வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்திருந்தது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டரியாக கேட்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? இது வந்து இந்த பேஜ் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே இந்த ஆஃபீஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்எல்பி, அதாவது 3 year எல்எல்பி நீங்கள் ஹானஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 8 டாக்குமெண்ட்ஸ் காப்பி நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ஹானஸ்னால் என்ன, இந்த நார்மல் டிகிரினா என்ன அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து எல்எல்பிலேயே வந்து 2 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹானஸ் அப்படின்னா வந்து டெப்த்து லா சட்டம் சம்மந்தமாக டெப்த்து வரைக்கும் படிக்கிறது தான் வந்து ஹானஸ். இதுவுமே வந்து 3 வருஷம் கோர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து 90 நாள், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக 90 நாள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போயே ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்ட் டைம் காலேஜும் வந்து இருக்குது, ஃபுல் டைம் காலேஜும் இருக்குது. அதாவது இந்த இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து சட்டக்கல்லூரின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இல்லையா? இது வந்து இப்போதைக்குன்னு வந்து ஒரு ஸ்கூலில் தான் வந்து வச்சுருப்பாங்க. பெர்மனெண்ட்டாக காலேஜ் வந்து எப்போ வந்து கட்டி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபுல் டைம் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து ஸ்கூலில் தான் வந்து காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. 5 year ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 3 year ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதுனால பார்ட் டைம் காலேஜ் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ப்ரைவேட்டில் இருந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேலம் சென்ட்ரல் லா காலேஜ், இவங்க எல்லாமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்ட் டைமாக தான் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் படித்து தான் ஆகணும். ஒரு நல்ல விஷயத்தை நல்லா படித்து நீங்கள் வந்து ஒரு வருங்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ஒரு மேதையாக நீங்கள் வந்து வரணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். இது எதுக்காக வந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் குவாலிஃபையிங் டிகிரி மார்க் ஷீட்டு. டிகிரி மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து இருந்தாலும் ஓகே, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் இயரில் வந்து செமஸ்டருக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, கிட்டத்தட்ட 6 செமஸ்டர் முடிச்சிருக்கேன்னா அந்த 6 செமஸ்டருக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து போன வருஷம்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அப்ளை பண்ண யாரையுமே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் 500 ரூபாய் கட்டி அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 ரூபா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்றைக்குமே ரிஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணவே மாட்டாங்க. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க, அதை பயப்பட வேண்டாம். நீங்கள் அப்ளிகேஷனாக வந்ததுக்கப்புறம் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அடி ஆகும். அது ரேங்க்கில் வந்து உங்களுடைய கேஸ்ட் ரேங்க் என்ன, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட் வந்து அலகேட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து கிடையாது. யாருக்கு இவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை கிடையாது. இது வந்து ஒரு படிப்பு, ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
செலெக்ஷன் மோட் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக தேவைப்படுது. டிகிரி படித்து முடிச்சதுக்கான டிசி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல அண்டு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சார் 6 தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறனால இதமே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து சப்மிட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. காப்பி ஆஃப் பெர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து எஸ்சி கேஸ்டியாக இருந்தாலும் சரி, எஸ்டி கேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பிசியில் அதராக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியே ஆகணும். இசேவையில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து காப்பி ஆஃப் த பெர்மனண்ட் ரெசிடென்டல் சர்டிஃபிகேட். நிறைய பேருக்கு இந்த ரெசிடென்டல்னால் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. பெர்மனண்ட் ரெசிடென்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்பாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பிறப்பிட சான்றிதழ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ரெசிடென்டல் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இப்போ நீங்கள் வந்து மதுரையில் வந்து உங்கள் வீடு இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உங்களுடைய இருப்பிடம். நீங்கள் பிறந்தது வந்து பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கலாம், சென்னையில் பிறந்திருக்கலாம், அதுதான் உங்களுடைய பிறப்பிடம். சரிங்களா, அது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிறாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்டல் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் இசேவை போர்ட்டல் மூலிமா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து ஒரு சின்ன வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 70 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 4 சர்டிஃபிகேட்டுமே எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வழிகளில் வந்து அன்றாட வாழ்க்கையில் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 4 சர்டிஃபிகேட்டுமே இசேவையில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். இது என்ன ப்ரோ ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா 7.5% ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா அது இருந்தாலும் ஓகே, இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். இது வந்து அப்ளிகபிள் தான். இவங்க இருந்தால் மட்டும் கொடுங்க, அப்படி இல்லைனா கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து காப்பி ஆஃப் கன்சிடர்ட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியாக இருந்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அதாவது 17ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கே தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா, நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜில் போய்ட்டு கேளுங்க, எனக்கு டிசி எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நான் எங்கள் சைட்லேருந்து அப்ளை பண்ணி தர்றதுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்களே வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் மொபைல் ஃபோன் மூலியமாகவோ லேப்டாப் மூலியமாகவோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு வந்து ஹானஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஆன்லைன் கட்டணமாக நீங்கள் வந்து பே பண்ணணும். நான் ரீஃபண்டபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, காசு வந்து எப்படி பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு தான் பே பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதுனால ஹானஸ்க்கு வந்து 1000 ரூபீஸும், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுக்கு வந்து 500 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பாதிக்கு பாதி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் டிகிரி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறா இருந்தாலும் சரி, ஹானஸ்க்கு அப்ளை பண்ணுறா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். 2 பேருமே ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். பட் இந்த தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஃபீஸ் வந்து எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயர் எல்எல்பி ஹானஸ் 3 இயருக்கான கோர்சஸ் வந்து நான் ரெசிடென்டல் இந்தியா அப்படிங்கிறவங்க என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $7000 US டாலர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இந்த என்ஆர்ஐலாம் வேண்டாம் ப்ரோ எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பீப்புளாக இருக்கிறீங்க, இந்திய குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 33,535 ரூபா பெர் ஆனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிளாஸு அமிட்டேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 5000 ரூபீஸ் வந்து பெர் ஆனமாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் கஃபே ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 600 ரூபா பெர் ஆனமாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பார் கவுன்சிலிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் மட்டும் ஒன் டைம் நீங்கள் பே பண்ணணும். மற்ற இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 பேமெண்ட்டும் நீங்கள் வந்து பெர் ஆனம், அதாவது ஒவ்வொரு வருஷம் 3 வருஷம் படிக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 40,000 ரூபாய் சம்திங் அரௌண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எல்எல்பி இப்போ ஃபஸ்ட் இயர் கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். 2வது இயருக்கும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி 40,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து வரும். 3வது வருஷமும் உங்களுக்கு வந்து 40,000 ரூபாய் வரும். பட் இந்த பார் கவுன்சிலிங் வந்து பதிவு பண்ணுறதுக்கு இந்த ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது வந்து மட்டும் ஒன் டைம் பேமெண்ட். சரிங்களா,
இப்போ நான் உங்களுக்கு சொன்னதில் ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா திரும்பி இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுலாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கால் பண்ணி கேட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வந்து அட்டன் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு 31% வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்வேர்ட் கிளாஸ், அதாவது அதர் பிளாக்வேர்ட் ஓபிசி கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 26% அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது பிளாக்வேர்டு பிசி கேட்டகரியிலே முஸ்லீம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பிளாக்வேர்டு எம்பிசி கேட்டகரி டிஎன்சி கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 15%, எஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியருக்கு வந்து 3%, ஸ்கெடியூல்டு ட்ரிப்பில் இவங்களுக்கு எஸ்டிக்கு வந்து 1% உங்களுக்கு வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்டில், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சட்டக்கல்லூரிக்குமே வந்து இவ்வளோ தான் சீட் அப்படிங்கிறத வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 80 சீட்டு வந்து 5 இயர் கோர்ஸுக்கும் 80 சர்டிஃபிகேட் வந்து 3 இயர் கோர்ஸுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட் வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால 120 சீட் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முடிஞ்சால் அதுக்கான சேட்டும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு வந்து லாஸ் சம்மந்தமாக, எல்எல்பி ஹானர்ஸோ எல்எல்பி டிகிரி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு, தனியாக ஒரு வீடியோ வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.